வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் யாவருமாக எழுந்திருந்து ஒரு விசை எங்களுடைய இருதயங்களை கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, இந்த காலை வேளை நீர் எனக்குள்ளாக வாரும், இடைப்படும், என்னோடு இடைப்படுங்க. ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. ஆராதனையிலே சுவாமி உடைய அபிஷேகத்தை வல்லமை காண கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்பதாக அப்பா உங்களை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி. இதோ மை துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலே சுவாமி போராட்டங்களோடு, வேதனையோடு, வியாதிகளோடு, கண்ணீரோடு ஆண்டவரே நாங்கள் இந்த ஸ்தானத்துக்கு வந்திருந்தாலும் அப்பா நீர் எங்களை காண்கிறதவனாக இருக்கிறீங்க சுவாமி. இதோ விடுதலையோடுமை துதிக்கிற அந்த பலத்தை எங்களுக்கு தாங்க, வெற்றியோடுமை ஆராதிக்கிற அந்த பலத்தை எங்களுக்கு தாங்க கர்த்தாவே சுவாமி. இந்த ஆராதனை முற்றிலுமாக ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய கரத்திலே சுவாமி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இடைப்படும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் இந்த நேரத்தில் பாடுவோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களின் நேராக என் கண்கள் ஏடுப்பின் பாடலை சந்தோஷமாக கூட நாங்கள் பாடுவோம்.
சபையாக இணைந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. எப்பொழுதும் எங்களை காப்பவர், எங்களை கைவிடாத நேசரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அவர் எங்களை தொடுகிறார். பலவீனமாகி எங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரே கர்த்தர் அவர். ஹalleluya. ஓ உயர்த்துகிறோம் சுவாமி.
உம்மை போல் ஒருவர் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் ஒருவர் இல்லை சுவாமி. உலகத்திலே எங்களை யாரை கைவிட்டாலும் எங்களை கைவிடாத ஒரே கர்த்தர் நீங்க சுவாமி. எங்கள் நம்பிக்கை நீங்கள் ஆண்டவரே, உம்மை ஏற்றுகிறோம். ஹல்லேலூயா. Yeah.
கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை கத்தாவே. உம்மை துதிக்க துதிக்க எங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர் நீங்கள் சுவாமி. அப்பா உம்மை ஏற்றுகிறோம் இந்த காலை நேரத்தில். நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். கலாத்தியர் புத்தகத்திலே 2வது அதிகாரம் குறிப்பாக 20வது வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கலாத்தியர் பவுல் எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டிலே 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாங்கள் வாசித்துவிட்டு நாங்கள் ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லாருமாக ஒருமித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கனம் பண்ணும்படியாக ஒரு விசை எழுந்து நிற்க முடியுமா? எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு வசனமாக இருக்கக்கூடும் இந்த வார்த்தை. நாங்கள் வாசிப்போம். கலாத்தியர் 2:20வது வசனம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் நீர் பேசி இடைப்பட்டு கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லது, நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறதான தலைப்பு என்னதென்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறதான சிலுவை. அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது எங்கள் எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக அல்லது ஒரு சின்னமாக காணப்படுகிறது. இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு சிலுவையில் நான். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைய பேர் படங்கள் பார்த்துருப்போம், டிவி பார்க்குறது உண்டு. டிவியில் நிறையா நாடகங்கள் பார்த்துருப்போம். இப்போ நாடகங்கள் பார்க்குறவங்க, படங்கள் பார்க்குறவங்க, இல்லாட்டி கிரிக்கெட் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு அந்த கடைசி ஒரு கிளைமேக்ஸோ இல்லாட்டி கடைசி ஒரு தருணம் வரும். அந்த தருணத்தில் அவர்கள் அதை பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுவாங்க. சில நேரம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கையில் நம்மாத பொருட்கள் இருந்துச்சுன்னா அப்படியே மடக்கிறது, இல்லாட்டி இப்படி உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற ஒரு சில காரியங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்போ கடைசி பால், கிரிக்கெட் பார்க்குறவங்க கடைசி பாலில் ஒரு 6 அடித்தா மேட்ச் வின் ஆக போகுது. இல்லாட்டி கடைசி பால் இந்த விக்கெட் போயிட்டுட்டா மேட்ச் முடிஞ்சு வின் பண்ணிடுவோம். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த பால் போடுறவர், அடிக்கிறவர் எல்லாரும் இருக்கும்போது பால் போகிறதோடு சேர்ந்து நாங்களும் போயிடுவோம். போயிட்டு அவர் கெட்சப் பிடிச்சாரோ இல்லையோ நாங்கள் பிடிச்சிட்டு நான் பிடிச்ச மாதிரி கொண்டாடுறது உண்டு. படம் பார்த்து கொண்டிருக்கும் நிறைய பேர், இந்த வயசான அம்மாமாருங்க,
உட்காந்து மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், சில நேரம் 10 மணி வரைக்கும் இப்படியே மூட் அவுட் ஆகி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏம்மா அப்செட்டாக இருக்கிற அப்படின்னு கேட்டால் அழுவாங்க. பாரு இப்படியெல்லாம் பண்ணுறாளுகளே, இப்படியெல்லாம் நடக்குதே, இப்படியா யார் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சா தான், இல்லை பாருப்பா நல்ல துண்டு போய்கிட்டு இருக்கிற நேரம் நாளைக்குன்னு தொடரும்னு போட்டுட்டான். பார்த்தா நாடகத்தில் நடந்த அந்த விஷயத்தினால இமோஷனல் ஆகிட்டாங்க. உண்மைக்கு அவங்க வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்காது, நாடகத்தில் நடந்தது. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? அந்த பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், பார்த்து கொண்டு இருக்கிற நாங்கள் அந்த நபராக நாங்கள் மாறிடுறோம். அதுதான் நான். சீரியல் அடி வாங்குறது நான், சீரியலில் துரோகம் பண்ண எனக்கு தான் துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிச்சது நான், 6 அடித்தது நாடாக மாறி அந்த உணர்வுக்குள்ளாக நாங்கள் கழிக்கிற நேரம் தான் அந்த நேரம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல சிலுவையை பார்க்கும் பொழுது பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், சிலுவையில் அவரை காண்கிறேன். சிலுவை பார்க்கும் பொழுது எனக்கு இயேசுவை அல்ல என்னை ஞாபகம் வருகிறது என்று சொல்லி, இந்த இப்படியான விஷயத்தை பவுல் இந்த கலாத்தி சபைக்கு எழுதும் பொழுது, கலாத்தியருடைய அந்த சபையிலே 2 விதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டவர்கள் குறித்து 2 விதமான கருத்துக்கள் காணப்பட்டது. என்னதுன்னு சொன்னாக்க, ஒரு சாரார் அவர்கள் நினைச்சு கொண்டு இருந்தாங்க, இந்த பிரமாணங்கள், சம்பிரதாயங்கள், சடங்காச்சார முறைகளினாலே தான் ரட்சிப்பு உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாரார் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறதா நேரத்தில் தான் பவுல் இந்த சிலுவை அப்படின்னு சொன்னால் என்னது, ரட்சிப்பு என்று சொன்னால் என்னது, ரட்சிப்புக்கு பிறகு அதை நாங்கள் எப்படியாக அந்த சிலுவையை நான் பார்க்க வேண்டும், சிலுவையின் வாழ்க்கையிலே நான் எப்படி அந்த உணர்வுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறத பவுல் இந்த கலாத்தி சபைக்கு சொல்லுகிறார். அந்த விதத்தில் முதலாவது விஷயமாக எங்களுடைய வாழ்க்கையில் பவுல் சொல்லுகிறார், சிலுவையில் நான் என்னை காண்கிறேன், என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி அவர் என்னை காண்கிறார், எப்படி அவர் அவரை காண்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். முதலாவது வசனத்திலே அந்த முதல் பகுதியிலே நாங்கள் பார்த்தால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு என்ன நடந்தது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவர் சிலுவையில் மரித்தார். அவர் மரித்ததுக்கு பின்பதாக தான் உயிரோடு கூட எழும்பினார். அப்போ சிலுவையில் மரிச்சதான இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பவுல் சொல்லுகிற வண்ணமாக, சிலுவையில் இயேசுவோடு கூட நானும் அடிக்கப்பட்டாயிற்று, நான் அடிக்கப்பட்டு விட்டேன், நான் மரித்து விட்டேன். எப்படி இந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தான் மரித்ததாக, தான் சிலுவையில் அடிப்பட்டதாய் அவர் எப்படி சொல்லுகிறார்? பவுல்ங்கிறவர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பிரமாணத்தை மிகவும் கடினமாக கை கொண்டதான ஒரு மனிதன். சடங்காச்சாரங்களை மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு கூட பின்பற்றி வந்ததான ஒரு மனிதர். பவுலை போல புதிய ஏற்பாட்டு வேத பகுதிகளிலே பிரமாணத்தை குறித்தும் அந்த சடங்காச்சார காரியங்களை குறித்தும் பக்தியோடு கூட இருந்தவர்கள் வேறு யாரும் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு இருப்பதாக எங்களுக்கு தேடிக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு இருந்ததான இந்த பவுல் அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவைக்குள்ளாக மறித்துவிட்டு நான் இப்பொழுது வேறு மனிதனாக இருக்கிறேன் என்று சொல்லி. சில வேளைகளிலே பவுல் அவருடைய தன்மை குறித்து நன்கு அறிந்திருந்தார். தான் யார், நான் எப்படி இருந்தேன், நான் என்ன மாதிரியாக இருந்தேன் என்று சொல்லி. அப்படி இருந்ததான நேரத்திலே
அவர் இந்த சிலுவையை கண்டதன் பின்பதாக அவருடைய ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றம், அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதான துல்லியமான காரியங்கள் என்னதென்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவர் அனுபவிக்கிறார் சிலுவையிலே என்ன நடந்தது தனக்கென்று சொல்லி. அவர் முற்று முழுதுமாக புரிந்து கொண்டார். என்னுடைய பிரமாணங்களை நான் இந்த கை கொண்டு வந்ததான சம்பிரதாயங்கள் மூலமாக எனக்கு இரட்சிப்பு கிடைக்காது, நான் பின்பற்றி வந்த எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி அதை அவர் நன்கு அறிந்து கொண்டார். சில வேளைகளில் வாழ்க்கையிலும் கூட நாங்கள் சடங்காச்சாரங்கள் ரீதியாக, பிரமாணங்கள் ரீதியாக, கலாச்சாரம் அல்லது சம்பிரதாயங்கள் ரீதியாக அநேக காரியங்களை பின்பற்றி கொண்டு வருவோம். அது பின்பற்றுவதன் மூலமாக அவைகளை செய்கிறதற்கூடாக எங்களுக்கு இரட்சிப்பு உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு, என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டு என்று சொல்லி நாங்கள் நினைத்து கொள்ளுவது சாதாரணமான காரியம். ஆனால் அவைகளினாலே இரட்சிப்பு விடுதலை இல்லை என்று பவுல் அறிந்து கொள்ளுகிறார். சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்வதினாலே நான் பரிசுத்தம், நான் தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த சம்பிரதாய ரீதி முறையில் நாங்கள் இந்த பரிசுத்த பந்தியிலெல்லாம் கலந்து கொள்வோம். இப்போ நம்மளோட ஊர் சைடுகளில் நம்ம பரிசுத்த பந்தின்னு சொல்லும்போது ஒரு சாரார் அதை பெருசாக அவங்களுக்கு புரியாது, என்னடா இது கணக்கு இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சிலரோ பயங்கர பக்தி. என்ன மாதிரி பக்தின்னு சொன்னால், அந்த நாள் மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிசுத்த பந்தி இருக்குதுன்னு சொன்னாவே அந்த வாரம் முழுவதும் ஆயத்தமாயிடுவாங்க. ஆயத்தமாயிட்டு ரொம்ப சுத்தமாக வரும் பொழுதே நடுங்கி கொண்டே வருவாங்க. இப்படி கையில் அவங்களுக்கெல்லாம் அப்பம் கொடுக்கறதுக்கே நம்மளுக்கு பயமாக இருக்கும். இப்படி கை காலெலாம் நடுங்கும், கட 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 கடன்னு. ஏன்னு சொன்னால் அவ்வளோ பக்தி, அவ்வளோ பரிசுத்தம். இப்படி அப்பம் எடுக்கும்போது எங்களுக்கே பயமாக இருக்கும், அவங்களுக்கு கொடுக்குறது எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு பவ்யமாக வாங்கி கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு துதிப்பாங்க. அதுக்கு பிறகு வர்ற 3 வாரத்துக்கு சபை பக்கமே வரமாட்டாங்க, சபைக்கே வாரதில்லை, ஜெபத்தில் கலந்து கொள்றதில்லை. இது என்னது? சம்பிரதாய முறைமையாக நம்புகிறதான ஒரு விஷயம். நடவடிக்கைகள் கூடாக, தாம் பின்பற்றி வருகிறதான காரியத்துக்கூடாக. சில வேளையில் நாங்கள் இன்றைக்கும் கூட நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், அது அருமையான ஒரு காரியம். ஞானஸ்தானம் எடுத்ததோடு கூட என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள் பிறந்து முதலாவது வயது ஒரு நாள் ஒரு வாரம் அப்படி வந்து கொண்டு இருக்கு. அப்போ நிறைய பேர் நினச்சிக்கணும், ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் பரிசுத்தமாயிட்டேன், என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இல்லை, இன்றைக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னும் என்னுடைய வாழ்நாள் முழுக்க போக வேண்டியிருக்கு. அதுதான் ரட்சிப்பு, அதுதான் சிலுவையோடு கூட நாங்கள் போகிறதான வாழ்க்கை. அப்போ இந்த சிலுவையிலே பவுல் சொல்லுகிற வண்ணமாக சிலுவை என்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. என்ன அடையாளம்? இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது என்னுடைய அந்த நான் பின்பற்றி வந்ததான என்னுடைய சடங்காச்சார பிரமாண, அதே மாதிரி என்னுடைய சம்பிரதாயமாக நான் பின்பற்றி கொண்டு வந்த எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே மாறுகிறது. எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளாக நான் மாறுகிறேன். எப்படிப்பட்ட மாற்றம்? என்னுடைய நடவடிக்கை கிரியைகள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு என்னுடைய குணாதிசயம், என்னுடைய மனப்பான்மைகள் இவைகளெல்லாம் மாறுகிறது. பவுல் இதுக்கு முன்பதாக இருந்ததான வாழ்க்கையும் இப்பொழுது அவர் இருக்கிற வாழ்க்கையும் மாற்றப்பட்டு இருந்தது. சில வேளையில் பயங்கரமான ஒரு கோபக்காரர். எங்களுக்கு தெரியும் பவுல் எப்படி கோபக்காரர்னு சொல்லி, எப்படி வைராக்கியமானவர் சொல்லிட்டு. ஆனால் அவர் கடைசியில் பார்க்கும் பொழுது தன்னுடைய கோபம், தன்னுடைய பெருமை, தன்னுடைய புகழ் எல்லாவற்றையும் அவர்
0 ஆக்கிட்டார். எங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நாங்கள் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக, இயேசுவை அறிகிறதுக்கு முன்பதாக பயங்கரமான கோபக்காரராக, பயங்கரமாக சில வேளைகளை சண்டைக்கு முன்னுக்கு நிற்கிறதான ஒரு மனுஷனாக, அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது எங்களுக்கு வாசியாக அநியாயம் செய்கிறதுக்கும் நியாயம் இல்லாமல் சம்பாதிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நாங்கள் வந்து ரொம்ப லாபகமாக, இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி செய்கிறவராக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததுக்கு பின்பதாக இல்லை, நான் சிலுவையில் அந்த மனிதன் மரித்து விட்டான், அந்த கோபக்கார மனிதன் மரித்து விட்டான். சில வேளை சொல்லுவாங்க, இப்போ மனைவியோடு கூட இல்லாட்டி பிள்ளைங்களோடு கூட வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலையில் வெள்ளெல்லாம் எழுப்பி எலும்புக எலும்புக எலும்புகன்னு சொல்லி தட்டி எழுப்புனா, என்ன ஒரு தடவை தூங்க விடு, இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், தூங்கிக்கிட்டு இருக்கிற என்ன எழுப்பிராத அப்படின்னு. என்னது, தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பிராதடா அப்படின்னு சண்டைக்கு போகிறவங்க சொல்ல, டே நான் பொறுமையாக இருக்கிறேன், ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன், இதுக்கு மேலே போனால் அவன் இன்னும் சாக இல்லை, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கிற, எழும்பிடுவான், கொஞ்சம் கவனம். இதைத்தான் நான் சொல்கிறேன். என்னது, மரிக்கவில்லை, அது தூங்கிக்கிட்டு இருக்கு, இன்னும் அப்படியே நித்தா கொண்டு இருக்குது, அப்படியே தூங்கி சைலண்டாக அமைதியாக போய் கொண்டிருக்கு. ஆனால் அது எழும்பும் எப்போ, தன்னுடைய அந்த லிமிட்டை தாண்டும் போது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு தானே, அந்த லிமிட்டை நான் தாண்டிட்டேன்னு சொன்னாக்க எவ்வளோ இந்த அடிச்சிட்டதுக்கு பிறகு, இப்போ கோவம் வந்து வைஃபுக்கு அடித்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற கொடுமை என்ன தெரியுமா, அடிக்கிறது இல்லை பிரச்சனை, அடித்ததுக்கு பிறகு அவங்களோட முகங்கள் இருக்கிற மாதிரியை பார்த்து ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏண்டா நாங்களே அடிச்சு, ஏண்டா இப்படி பண்ணுன, இதுக்குடா இப்படி செஞ்ச அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்லுவோம், நானும் எவ்வளவு தூரம் தான் பொறுமையாக இருக்கிறது, எவ்வளவு தான் நானும் சகிச்சுக்கிறது, எவ்வளவு தான் நானும் தாங்கிக்கிறது. என்ன அந்த மரிக்க வேண்டிய சுபாவம், அந்த மரிக்க இல்லாமல் போக வேண்டியதான குணாதிசயம், அந்த பழக்கம் என்னது, முழுமையாக போகவில்லை. அற உசுரோடு கூட சிலுவையிலிருந்து இறக்கிட்டாங்க. அதுதான் நடந்த விஷயம். பாதியில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போதே இறங்கி வந்தாச்சு, ஒரு ஆணி ஒரு கிரீடத்தோடு இறங்கி வந்தாச்சு. அதுதான் அந்த பிரச்சனை. ஆனால் பவுல் இங்கனைக்குள்ள சொல்லுகிறார், இல்லை, நான் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையிலே மரித்தாரோ அதே போல அவரோடு கூட நானும் மரித்து விட்டேன். ஆமென். இன்னைக்கு சிலுவையை பார்க்கும் பொழுது எங்க எல்லாருக்கும் நாங்கள் அடையாள சின்னமாக வச்சுக்கொள்கிறோம். நாங்கள் நிறைய நேரங்களில் எங்களுடைய ஃபேஷனாக, ஸ்டைலுக்கு நாங்கள் வந்து சிலுவையை கழுத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், மோதிரத்தில் மாட்டிக்கொள்வோம், எங்களுடைய செயின்களில் நாங்கள் மாட்டிக்கொள்வோம். இன்னைக்கு எல்லாம் ஃபேஷனாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே சிலுவையை பார்க்கும் பொழுது எங்கள் யாவருக்கும் நினைவில் வர வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், ஒன்று. இரண்டாவது, நான் அந்த சிலுவையிலே தொங்க வேண்டிய நபர், எனக்காக இயேசு மரித்தார் என்று. அப்போ உண்மையாகவே யார் அந்த இடத்துல இருந்து இருக்கணும்? நான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பார்க்கும்போது கொஞ்சம் துக்கமாக இருக்கும். என்னடா இந்த சிலுவை இவ்வளவு மகிமையாக, இவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு அடையாளத்தை ஏன் இப்படி வாலிப பிள்ளைங்களோ மற்றவங்களோ சீரழிக்கிறாங்க? எல்லா இடத்துலையும் சிலுவை, உடம்புல பச்சையும் குத்தி கொள்றாங்க, எல்லா இடங்களையும் குத்தி கொண்டு. உண்மைக்கு அது ஒரு கனமான ஒரு கண்ணியமான ஒரு காரியம். அப்போ அந்த அடையாளம் அதை நாங்கள் சில வேளைகளை அசுத்தப்படுத்துறது மாதிரியும் சில நேரங்களில் தோன்றும். ஆனால் அதோட உண்மையான தன்மை புனிதமானது, பரிசுத்தமானது. பவுல் அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது காண்கிறார், சிலுவையிலே நானும் அறையப்பட்டேன். என்னுடைய பெருமைகள், என்னுடைய புகழ், என்னுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் நான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட அடித்து விட்டேன். இப்போ நான் புதிய மனிதன். முதலாவது காரியம், சிலுவையை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த சிலுவையிலே
எங்களை பார்க்க வேண்டும். எங்களை பார்க்கும் பொழுது என்ன நடந்திருக்கிறது? என்னுடைய இந்த பழைய பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்த வாழ்க்கை, சில நேரங்களில் நாங்கள் ஞானஸ்தானத்தை அல்லது எங்களுடைய சம்பிரதாயமான முறைகளை நாங்கள் வச்சு கொண்டிருந்தாலும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே குணாதிசயங்கள், எங்களுடைய மனப்பான்மைகள் மாறாவிட்டால் நாங்கள் இன்னும் சிலுவையிலே அடிக்கப்படவில்லை. ஆமென். இரண்டாவது காரியம், ரட்சிக்கப்பட்டதன் பின்பதாக இருக்கிறதான வாழ்க்கை. அதாவது சிலுவையில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த தண்ணீரில் நாங்கள் ஞானஸ்நானம் என்று கொடுக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம், தண்ணிக்குள்ளே மூழ்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறேன், திரும்ப எழும்புகிறதான மனிதன் புதிய மனிதன், புது மனிதன். அந்த பழைய மனிதன் மரித்ததுக்கு சமம். எழும்பின மனிதன் அடக்கம் பண்ணப்பட்ட செத்துப்போன மனுஷன்ல திருப்பி அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. வாழ்றது இன்னொரு அதே மனிதன் வாழ்றான். அந்த வாழ்ற வாழ்க்கையில இவன் புது மனுஷன்தான் வாழ்றான், இவனுக்குள்ள பழைய காரியங்கள் இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுகொள்றது? அதை தான் பவுல் இங்கடிக்கல ஆராய்ச்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 2வது ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். பிழைச்சிருக்கிற மனுஷன் யாருங்க? பவுல் இல்ல, கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் பிழைத்திருக்கிறார். அப்ப எப்படி இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறதான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது, எப்படி நடைமுறையிலே அதை வாழுவது என்பதை எப்படி கண்டு கொள்ளலாம் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினுடைய குணாதிசயங்கள், அவருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லிதான் நாங்கள் கண்டு கொள்ளலாம். சில வேளைகளில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரும் பொழுது, சபைக்கு முதல் தடவை நாங்கள் வர்றோம் என்று சொன்னால் ரொம்ப தாழ்மையோடு பணிவோடு ரொம்ப மிருதுவான, ஏன்னா அன்றைக்கு பாவம் உணர்த்தப்பட்ட நாள், தாம் தன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்து விடுதலையாக்கி, இனிமே நான் குடிக்கிறவனாக இருந்தால் குடிக்க மாட்டேன், இனிமேல் நான் சண்டை போடுறவனாக இருந்தால் சண்டை போட மாட்டேன், என் வாழ்க்கையில் எல்லாம் ஏசப்பா தான், இயேசுவே என்னை மன்னிச்சுக்கிறங்க, என்னை விடுதலையாக்குனதுக்காக நன்றி, இனிமேல் நான் புதுசாக வாழணும்னு சொல்லிட்டு வர்றதான வருகை தான் முதல் வருகை. அது முதல் தடவை சபைக்கு வரும்போது அப்படி கொஞ்ச காலம் போகும்பொழுது, அது நல்ல நல்ல பழக்கம், நல்ல ஒரு தன்மை, ஒரு அருமையான காரியம். அப்படி வர்றது, அப்படி வந்ததுக்கு பிறகு கொஞ்ச காலம் போகும் பொழுது எல்லாம் பழக்கப்படும். என்னது? ஆக்களோட பழகிறது, பேசுறது, காரியங்கள் செய்கிறது அப்படின்னு. கடவுளும் தம்முடைய கிருபையை எங்கள் மேலே வச்சிருப்பாரு. கிருபையை வச்ச உடனே ஆண்டவர் எங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவன், எங்களை வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்புகிறதான கர்த்தர். அவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு சில ஸ்தானங்கள் கிடைக்கும். திருச்சபையிலும் சரி, வீடுகளிலும் சரி, கிராமத்திலும் சரி, இருக்கிற இடங்கள்ல அப்படி கிடைக்கும் பொழுது எங்களுக்கு கீழே ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டம், ஒரு சண்டே ஸ்கூலோ, ஒரு கொயாரோ, அல்லது ஒரு ஜெப கூட்டமோ, அல்லது எங்களுக்கு கம்பெனியில் ஒரு ஸ்தானமோ, பாடசாலையில் ஒரு ஸ்தானமோ கிடைக்கும் பொழுது கொஞ்சமாக என்ன வளர ஆரம்பிக்கும்? நான் இப்போ ஒரு ஸ்தானத்துக்கு வந்து விட்டேன், எனக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான பெருமை, மறைமுகமான ஒரு கௌரவம், மறைமுகமான ஒரு புகழ், மறைமுகமான ஒரு கிரீடம் வர ஆரம்பிக்கும். யாருக்கும் தெரியாது. அது எப்போ தெரியும்னு சொன்னால், என்னமாவது ஒரு குழப்பம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கும்போது, நான் யாரு, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். என்ன கொஞ்சமாக பெருமை புகழ்கள் வருகிறது. இந்த விஷயத்தை, இந்த இனிமேல் வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு சொல்றதான இந்த பவுல், இவர் சிலுவைக்கு பின்பதாக எப்படி மாறினார் என்று சொன்னால், இதுக்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் அறிஞ்சு கொள்ளணும். சில நம்ம ஒரு கொஞ்ச பேர் அல்லது ஒரு சின்ன ஒரு அதிகாரம், சின்ன ஒரு அந்தஸ்து, சிறிய ஒரு உயர்வு கிடைத்தவுடன் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில்
இந்த மாதிரியான பெருமைகள், சின்ன சின்ன காரியங்கள் வளர ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பவுல் என்கிறதான சவுலை குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சவுல் என்பவர் யார் என்று சொன்னால், இவர் சிசிலியா நாட்டில் தர்சு பட்டணத்தில் யூத குடும்பத்தை சேர்ந்த பென்யமின் கோத்திரத்திலிருந்து வர்றதான ஒரு நபர். இந்த யூத கோத்திரம் என்று சொன்னாலே அவங்களுக்கு சும்மா பயங்கரமான பெருமை. அந்த காலகட்டத்தில் அவர்களை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அந்த மாதிரியான அந்தஸ்து, பெருமை, புகழ் அதுகள் எல்லாத்தையும் அடங்கினதான கோத்திரம்தான் இந்த யூத சம்பிரதாய யூத ஜனங்கள். இவர் பென்யமின் கோத்திரத்தில் உள்ளவர். இவர் 12 வயதுக்கு முன்பதாகவே தன்னுடைய சிறு வயதிலேயே பிரமாணத்தை குறித்தும் கட்டளைகளை குறித்தும் வேதாகமத்தில் இருக்கிறதான சடங்காச்சாரங்களை குறித்தும் மிகவும் அருமையாக கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெற்ற நபர். எத்தனை வயசுல? 12 வயதில். 12வது வயது முடிவடையும் பொழுது இவருடைய தகப்பனார் என்ன பண்றாருன்னு சொன்னா, இவரை அழைத்து கொண்டு போயிட்டு எருசலேமில் இருக்கிறதான யூத சட்ட நிபுணரான கமாலியேல் என்கிறதான நபரிடத்திலே, சட்ட வல்லுநரான கமாலியல் இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். சட்டம் பயிலும்படியாக, வேதாகம சட்டத்தை கற்றுக்கொள்ளும்படியாக, சடங்காச்சாரங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, யூத பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, வேதாகமத்தில் மோசே அதே மாதிரி கடவுள் கொடுத்ததான வார்த்தைகளை ஆழமாக கற்றுக்கொள்ளும்படியாக கமாலியல் இடத்தில் கொண்டு போய் விடப்படுகிறார். உங்களுக்கு தெரியுமா நடந்த அற்புதம் என்னன்னு சொல்லி? ஒரே வருடத்தில் தன்னுடைய 13வது வயதிலே அவர் த சன் ஆஃப் லோ அப்படிங்கிறதான பட்டத்தை பெற்ற ஒரே நபர். அதாவது நீதி சட்டத்தின் மகன் என்ற பெயரை, பெருமையை பெற்றுக்கொண்ட ஒரே மனிதன் 13வது வயதிலே யாருன்னு கேட்டால் இந்த சவுல். தொழில் ரீதியாக பார்க்கும்பொழுது அதன் பின்பதாக யூத சமுதாயத்திலே அந்த பெற்றோர்கள் எல்லாரும் தன்னுடைய தொழிலை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது தான் சிறந்தது என்று சொல்லி நெசவு தொழிலை தன்னுடைய தகப்பன் இவர் கருமையாக கற்றுக் கொடுத்திருந்தார். நெசவுன்னு சொன்னாலும் அந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு ரிச்சான ஒரு தொழில். வெள்ளாட்டு மயிர்களை எடுத்து அதன் மூலமாக நெசவு செய்து அதை பின்னலாக செய்து கூடாரங்களை அமைப்பது, ஆடைகளை தைப்பது என்கிறதான தொழில். பணத்திலும் சரி, கௌரவத்திலும் சரி, அறிவிலும் சரி, புகழிலும் சரி, எல்லாவற்றிலும் இந்த பவுல் உயர்ந்த நிலையில் இருந்தார். சவுல் உயர்ந்த நிலையில் இருந்தார். அப்படி இருந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவை சந்தித்ததன் பின்பதாக அவர் சொல்லுகிறார், நான் அல்ல இந்த பெருமையோடு புகழோடு இவ்வளவு பட்ட படிப்புகளை பெற்ற, இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த, யூத குடும்பத்தில் உயர்ந்த மட்டத்தில் இருந்த அந்த சவுல் அல்ல நான். இனிமேல் நான் இயேசுவோடு பிழைத்திருக்கிற ஒரு அடிமை. நான் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதன், சாதாரண மனிதன் என்று சொல்லி தன்னுடைய புகழ்கள், பெருமைகள், தனக்கு இருந்த லட்சியங்கள், பெருமைகள், தனக்கு இருந்ததான உன்னதமான மகிமைகள் எல்லாவற்றையும் இயேசுவோடு கூட சிலுவையிலே அவர் அறைந்து விட்டுதான் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக மனிதர்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறது பெருமை. உலகத்தில் வாழ்ந்து கொண்டு பூமியிலே காலடி எடுத்து வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனுக்கு பணம் தேவைப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற மனிதன் தான் இருக்கிற இடத்துல ஒரு 1000 பேர் இருக்கணும், தான் பேச்சு ஒரு 100 பேர் கேட்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தன்னிடத்தில் இருந்து புதிய புதிய விஷயங்களை ஜனங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஆர்வம் இருக்கிறது. தான் போகிற இடத்திலே அநேகர் கூடி தன்னை கனம் பண்ண வேண்டும், கௌரவிக்க வேண்டும், தன்னை புகழாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான இருதயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் காணப்படுகிறது. யாராலும் மறுக்க முடியாது. சாதாரண எனக்கே சபைக்கு ஆராதனைக்கு போகும் பொழுது, இங்கல்ல ஊழி ஆரம்பிச்ச நாட்களில் நான் போகிறதுக்கு முன்னாடி ஜனங்கள் எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கணும். இப்போ இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஊழியம் செய்கிறது நம்மளுக்கு கஷ்டம்தான், ஆனால் இங்கே எல்லாமே நடக்குது. ஆரம்ப ஜெபம், அப்புறம் பைபிள் வாசிக்கிறது, வர்ஷிப் லீட் பண்ணுறது, ப்ராக்டிஸ். யாரும் வந்து சொல்லி 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 கொண்டு இருக்க தேவையில்லை. எல்லாம் நடக்கும். நடந்துட்டு இருக்கும்போது
வந்து வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அவங்கள வழி நடத்திட்டு போயிட்டா போதுன்ற மாதிரி. அப்போ இப்படி பழக்கம் இது இந்த சபையில் தானே நானும் இருந்தேன். அப்போ அப்படி அங்கே போயிட்டு இறங்கணுன்னா எனக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனா, ஏன்னா நான் ஒரு பஸ்ஸில் போகிறதா இருந்தால் ஒரு 3 ஹவர் தூரம் ஆரம்ப நாட்களில் கண்டிக்கு வந்து கண்டியிலேருந்து மயிலப்பிட்டி போகணும், வெறுத்து போயிடும். போயிட்டு அங்கே போயிட்டு உட்கார்ந்தா கதவு போய் தட்டு வரைக்கும் உள்ளுக்கு அந்த மனுஷன் தூங்கிட்டு இருப்பார். வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஏண்டா வந்தோம் ஆண்டவரே, என்ன ஏன் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. நான் எப்படி இருந்தேன், நான் வர்ஷிப் பண்ணும்போதெல்லாம் இங்கே எல்லாம் ரெடியாக இருக்குமே, இங்கே ஒன்றுமே இல்லையே, என்னது ரொம்ப கஷ்டம். எதிர்பார்த்தேன், ஐயோ ஒரு 5 பேராவது வந்து இங்கே நிற்கல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, பாயை விரித்து வச்சுருந்தாங்கன்னா, கொஞ்சம் கூட்டி இருந்தாங்கன்னா, நாங்கள் தான் போய் டாய்லெட் கழுவணும், நாங்கள் தான் எல்லாம் செய்யணும். எல்லாம் செஞ்சு ரெடி பண்ண பிறகு அவங்க ஆயா வருவாங்க, 2-3 பேர் வந்துட்டு முடிகிறக்கு முன்னாடி போயிடுவாங்க, அவசரம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யோசிக்கும் எங்கே வந்திருக்கோம் அப்படி. ஆனால் அதை விட இந்த பவுல்கிறவர் உயர்ந்த இடத்தில் இருந்தவர். ஆண்டவர் பவுலை கடைசியில் பார்க்கும் பொழுது அவர் சாதாரண ஜனங்களோடு தெருவாக போய் அடி வாங்கிறதுக்கு, ஏச்சு வாங்கிறதுக்கு, தன்னை அறைகிறதுக்கு, அடிக்கிறதுக்கு, தன்னை கேவலப்படுத்துகிறதுக்கு, துர்வசனங்களினாலே திட்டு வாங்குகிறதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அர்ப்பணிக்கும்படிக்கு அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வழிநடத்தி சென்றார். எப்படி பவுலாலே இதை செய்யக்கூடுமானது என்று சொன்னால், அவர் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே மரித்து விட்டு தான் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்படைந்து இருக்கிறோம். நான் சிலுவையிலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிதான் நாங்கள் அத்தனை பேரும் வந்து அமர்ந்து இருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற மாற்றம் பெருமை அல்ல, என்னுடைய படிப்பு, அந்தஸ்து, என்னுடைய கௌரவம், என்னுடைய தொழில், என்னுடைய பணம், என்னுடைய செல்வம், என்னுடைய வீடு, என்னுடைய வாகனங்கள், இதை கொண்டு பெருமை பாராட்டிக்கொள்ள எனக்கு ஒன்றுமில்லை. எனக்கு ஒன்றுமில்லை. எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, எல்லாம் கடவுளுடையது. தாழ்மை, கீழ்ப்படிவு தான் புரிஞ்சு கொண்டாரு. நான் எங்கேருந்து வந்தேன், எல்லா பெருமையும் இருந்துச்சு, எல்லா புகழும் இருந்துச்சு. ஆனால் ரட்சிப்புக்கு முன்னதாக எதுவுமே செல்லுபடி ஆகாது, எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஆண்டவருடைய ரட்சிப்பு அதுக்கு முன்னுக்கு எவ்வளவு கோடியை கொட்டினாலும் உதவாது. நான் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாக எல்லாமே தரைமட்டம். இன்னைக்கு பணத்தை தேடி ஓடுறோம், புகழை தேடி ஓடுறோம், செல்வத்தை தேடி பெரிய பெரிய உயர்வுகளை தேடி ஓடிக்கொண்டிருப்போம். சபைக்கு வந்தாலும் என் முன்னுக்கு நிற்கணும், நான் சொன்ன கேட்கணும், இன்றைக்கு நான் தான் லீடர், இன்றைக்கு நான் தான் எல்லாம் செய்கிறேன். எதுவுமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு கடவுள் ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்து பயன்படுத்துகிறார். கடவுள் எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. அதுதான் மாற்றம் பெற்றதான வாழ்க்கை. சவுல் அதை அறிந்து கொண்டார். சவுல் அரசு அதிகாரம் பெற்ற ஒரு நபராக ஆதிக்கம் செலுத்தின, எங்களுக்கு தெரியும், அவர் தரிசுக்கு போகும் பொழுது அந்த நிருபங்களை வாங்கி கொண்டு வாரார் கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறதுக்கு. அப்படி இருந்த பிரமாணத்தை கை கொண்டு வைராக்கியமாக இருந்த மனிதன் எப்படி மாறினார்? அவர் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட மரித்து இப்பொழுது புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கிறிஸ்து இயேசு எங்களையும் அதற்கு தான் அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நான் இனிமேல் புதிய மனிதனாக வாழ வேண்டும், புதிய மனிதனாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, பாவ கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக மதுபானத்துக்கு அடிமை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்டி கிழமையில் ஒரு தடவை ஒரு ஷொட்டொன்று போட்டுறணும், இல்லாட்டி நண்பர்களோடு கூட இருக்கும் பொழுது என்னுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன அந்த கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் என்னமாவது பண்ணிடணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறதுக்காக சில வேளைகளில் விருப்பம் இல்லை, ஆனாலும் ஒரு சில காரியங்களை ஈடுபடுற எத்தனிக்கிறது, சந்தர்ப்பங்கள் அமைகிறது. அப்படியாக இருந்தும் கூட நாங்கள் புது மனுஷனாக இருந்தால்
அப்படி செய்ய முடியாது. கிறிஸ்து இயேசு அவர் எங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சில நேரங்கள் எங்களுக்கு பாவமான கிரியைகளில் கை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். விபச்சாரம் செய்கிறதற்கு, மதுபானம் அருந்துகிறதுக்கு, நண்பர்களோடு கூட கெட்ட தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த இடங்களிலே நான் எப்படி நடந்து கொள்ளுகிறேன்? கிறிஸ்துவோடு கூட எழும்பின புது மனிதனாகவா அல்லது அதுக்கு முன்பதாக இருக்கிற மனிதனாகவா? எங்களுக்கு பழைய வாழ்க்கை திடீர் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் மனுஷங்க தானே. பாஸ்டர் ஒரு கதை சொல்லியிருப்பார், சம்டைம் உங்களுக்கும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் மிச்ச காலம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால், எங்களோட வீட்டில் ஒரு பூனை இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு பூனை ஒன்று இருக்குது. இந்த பூனை நம்மளோடையே தான் இருக்குது, அந்த வீட்டிலே தான் சாப்பாடு, எல்லா நடவடிக்கையும், குடும்ப வாழ்க்கை எல்லாம் அவரோட வாழ்க்கையும் அங்கே தான். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறோம், நாங்கள் அந்த தெருவை விட்டுட்டு இன்னொரு தெருவுக்கு போயிட்டு குடி அமர்ந்தாச்சு. இப்போ அந்த வீடை விற்றாச்சு, புது வீட்டுக்கு வந்தாச்சு. புது வீட்டுக்கு வந்த இடத்துல பூனைக்கு எங்கே இருக்கணும்? வீடு புது வீட்டில் தான் இருக்கணும். சரியா? இந்த பூனை என்ன பண்ணுது, கிழமைக்கு ஒரு தடவை அந்த பழைய வீட்டு பக்கம் போயிட்டு வருது. காலையில் ஒரு ரவுண்டு, அந்திக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு, அடுத்து ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா போயிட்டு வருது. என்ன நடக்குது இங்கே? பூனைக்கு அந்த வீட்டில் இருக்கிற சம்பந்தம் என்ன? விட்டுட்டு வர வேண்டிய எதையோ ஒன்றை பூனை அங்கே வச்சுட்டு வந்திருக்கு. இன்னும் அந்த பழைய வீடு இன்னும் மறக்கல. பழைய வீட்டில் ஏதோ ஒன்று, அதுக்கு அங்கே எலியோ ஏதோ கருவாடோ மீனோ இருக்குது மிச்சம். டெய்லி போயிட்டு அடிச்சுட்டு வந்துடுறது. அதுதான் இங்கே தான் இருக்குது. 24 ஹவர்ஸில் எப்படியோ 23 மணித்தியாலம் இங்கே இருந்துருது. ஆனால் 1 மணித்தியாலம் இல்லாட்டி வாரத்தில் ஒரு நாள் அங்கே போயிட்டு வந்துடுறது. என்ன, இன்னும் அதை விடலை, இன்னும் அங்கே என்னமோ மிச்சம் வச்சிருக்கு. சிலவே இல்லை, எங்களுக்கும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சில நேரம் ஊழியமும் செஞ்சு கொண்டிருப்போம். ஆனால் பழைய வாழ்க்கையில் சிலுவைக்கு பின்புறமாக, அது சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையை பிரித்து பார்த்தோம்னா, சிலுவைக்கு முன்னுக்கு இருந்தது ஏதோ ஒன்றை நாங்கள் மிச்சம் வச்சிருக்கிறோம், இன்னும் தொடர்பு வச்சு கொண்டே இருக்கின்றோம். சில நேரம் காதல் உறவாக இருக்கலாம், கள்ள உறவாக இருக்கலாம், அல்லது மதுபான உறவாக இருக்கலாம், லஞ்ச உறவுகளாக இருக்கலாம், தெரியாது. ஆனால் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ என்னது, இன்னும் கனெக்ஷன் கட் ஆகலை. கர்த்தரோடு கூட வாழுகிற வாழ்க்கை புதிய வாழ்க்கையாக இருக்கணும்னு சொன்னால், கர்த்தர் இன்றைக்கு எங்களை அழைக்கிறார். இன்றைக்கு எங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், அந்த வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்குள்ளாக வாரதுக்கு. ஆமென். கர்த்தர் எங்களை கிறிஸ்துக்குள்ளாக எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களை மன்னித்து தம்மைத்தாமே எங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை, கிருபையுள்ள வாழ்க்கை. கடைசியாக பவுல் சொல்லுகிறார் இந்த இடத்துல பாருங்க, மாம்சத்தில் பிழைத்து இருக்கிறேன், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை கிருபைக்குள்ளாக வாழும்படிக்கு அழைத்திருக்கிறார். இந்த கிருபை என்னது? நிறைய நேரங்களில் நாங்கள் நினச்சி கொண்டு இருப்போம், சம்பிரதாயத்தின்படி ஒரு சில காரியங்களை செய்தால்தான் எனக்கு விடுதலை என்று சொல்லி, சடங்காச்சார முறைமைகளின்படி ஒரு சில காரியங்களை செய்தால்தான் எனக்கு விடுதலை என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதை செய்ய விட்டு ஐயோ போச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை குழம்புறதான விஷயங்கள் உண்டு. சில நேரம் இந்த இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கும், என்னது, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு சபைக்கு வந்த ஒருத்தர் மறிச்சிட்டாருன்னா பரலோகத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரா? இது எங்களுக்கு எல்லாத்துக்கிட்டே இருக்கிற கேள்வி. அதனால தான் பிறந்த உடனே டக்குன்னு ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க ஒரு சிலர். என்ன பண்ணுறோம், அச்சுச்சோ இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கணும், கம்யூனியன் எடுக்கலாட்டி போச்சு, இன்றைக்கு எப்படியாவது சபைக்கு போயிடணும், சபைக்கு போகலாட்டி போச்சு. சபைக்கு வாரது நல்லது, நேரத்துக்கு முன்பதாக வந்து அமர்ந்திருக்கிறது நல்லது, ஞானஸ்தானம் எடுக்கிறது நல்லது, நாங்கள் கம்யூனியன் எடுக்கிறது எல்லாமே நல்லது. ஆனால் அந்த சடங்காச்சாரங்கள், அந்த பிரமாணங்கள், அந்த கலாச்சாரம் எங்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகாது. நேரம் பார்க்கிறது, அதிர்ஷ்டங்கள் பார்க்கறது, இன்னைக்கு 8ஆம் நம்பர் 8வது நாள் நல்ல நாள், 8ஆம் நம்பர்லேயே என்னமாவது நடந்துச்சுன்னா நல்லோம், இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் அதுகள் எல்லாத்திலையும் எங்களை விடுதலை ஆக்கிட்டார். ஏன் 9 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்?
பெரிய தலையிடி நம்மளுக்கு காலையிலேயே. காலையிலே உட்காந்துருவாங்க. ஒரு சிலர் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இன்றைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்கன்னா சொல்லிக்கிட்டே போவாங்க. இன்னும் அந்த என்னது ஒரு சில விஷயங்கள் நம்ம மண்டையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே பெரிய ஒரு இன்றைக்கி பச்சை கலர்லாம் சரி வராது, வேறு கலரில் தான் போகணும். என்ன மாதிரி கவனிக்கல, ஆஃபீஸ்லையோ ஸ்கூலில் என்ன மாதிரி பிரச்சனை நடந்துருச்சுன்னா, நினச்சேன் இந்த கலரை உடுத்தும் போதே நினச்சேன். காலையில் வந்துச்சு பார், காலையில் கண்ட மூஞ்சி சரியில்லை, அதுதான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை. காலையில் அவங்க கண்ணாடியை பார்த்துட்டு போயிட்டு தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. நாளை தாண்டி எல்லாமே நடந்துச்சு, காலையிலே வாயை திறந்த பாரு, இன்னைக்கு நாளே நாசம். என்னது ஆஃபீஸில் பொஸ் திட்டின பிறகு வைஃபை ஞாபகம் வந்துடும். காலையிலே பிள்ளைங்க அழுதுடக்கூடாது, காக்கா கரையிற மாதிரி கத்தாத, இன்னைக்கு நாளே கரைய போகுது போ. எங்க இருந்து வர்றது இதெல்லாம்? பழசு. கர்த்தர் எங்களை அதில் எல்லாத்துலேருந்து விடுதலை ஆக்கிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு திருமணம் இருக்க போது, இன்னைக்கு பிள்ளைக்கு செவ்வாய் தோஷனால முடியாது. இல்லாட்டி சொல்கிறாங்க உங்களுக்கு வரதட்சணை நீங்கள் வைக்கலாட்டி புள்ள கழுத்தில் தாலி ஏறாது. எவ்வளோ கொடுக்குறீங்க? கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் வாங்குறது இல்லை. ஆனால் கல்யாண நேரத்தில் பிள்ளைக்காக நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். ஆனால் எவ்வளோ சரி நீங்கள் கொடுக்குறோன்னா நாங்கள் வேணான்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். கூலி வீட்டில் தான் தம்பி இருக்க போகிறாரு, நீங்கள் பார்த்து என்னமா செய்கிறேன்னா செய்ய, பிரச்சனையே இல்லை. எங்கே வைக்கிறாங்க செக் பார்த்தீங்களா? அப்போ இதுகளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக வந்ததுக்கு பிறகு மாற்றம் அடைய வேண்டும். கிறிஸ்துக்குள் நான் எல்லாவற்றையும் இழந்து புதிய மனுஷனாக வாழும் பொழுது கர்த்தர் இந்த சாபக்கேடான பிரமாணத்திலிருந்து, இந்த அசுத்தமான குணாதிசை எண்ணங்கள் இருக்கிறதான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் எங்களை பரிபூர்ணமாக விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எங்களை மன்னிக்கிறவர்களாகவும், எங்களை தாழ்மையுள்ளவர்களாகவும், கீழ்ப்படிதலுள்ளவர்களாகவும் ஆக்கி வச்சிருக்கிறார். இதுதான் ரட்சிப்புக்கு பின்பதாக சிலுவையோடு கூட வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில வேளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் பிரமாணத்தின்படி எனக்கு காரியங்கள் நடக்கும், சடங்காச்சார முறைகள் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் கூட நான் நினச்சி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் காலங்களுக்கும் எல்லைகளுக்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்க தசமப்பாகம் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா அது இச்சையான ஒரு என்னது வியாபாரம் இல்லை. நான் எனக்கு இருக்கிறத கொடுக்குறேன் ஆண்டவரே, நீர் கொடுத்து நான் அதை கொடுக்கிறேன், நீர் என்னை பார்த்து கொள்ளுவீர் என்பதுதான் விசுவாசம். காணிக்க கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு கஞ்சத்தனம், அது இல்லை. சில பேர் சபைக்கு வரமாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, ஜெபத்துக்கு கலந்து கொள்ள மாட்டாங்க, காணிக்கை அனுப்பி வச்சுருவாங்க. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு நம்ம காணிக்கையிலேயே வாழ்கிறாரு? ஊரில் நடக்கும், நான் சபைக்கு வரமாட்டேன் அதனால சர்ச்சுக்கு வந்தால் ஊராக்கள் எதுவும் சொல்லிடுவாங்க, காணிக்கை கொண்டு போய் போட்டுறீங்களா? வேணாம். முதல்ல நீங்கள் காணிக்கையாக மாறுங்க. அதாவது சபைக்கு நீங்கள் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு கொடுக்குறத ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். காணிக்கையை பாஸ் பண்ணி அனுப்புறது என்ன? இது அந்த உண்டியல் கிரம போடுறது. கர்த்தர் அதிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். பிரமாணங்கள் எங்களை ஒருபோதும் ரட்சிக்காது. இரண்டாவது, எங்களுடைய பழைய வாழ்க்கையில் இருந்த பெருமைகள், புகழ்கள், இதுகள் எதுவுமே வைத்துக்கொண்டு கிறிஸ்துவோடு கூட எங்களுக்கு வாழ முடியாது. நான் புதிய மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதுகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கணும். எங்களுக்கு என்னத்துக்கு பெருமை? எங்களுக்கு எதுக்காக புகழ்? இதெல்லாம் யாரு கொடுத்தா? நான் யாரு? உண்மைக்குமே நான் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தம் வகித்து எங்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்காக கொஞ்ச காலம் இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்யும்படி அழைச்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? எத்தனை பேர் சொல்ல விருப்பப்படுறீங்க? கர்த்தருடைய கரங்களிலே ஒரு புதிய வாழ்க்கை. சிலுவையை பார்க்கும் பொழுது நான் மரித்த என்னை பார்க்கிறேன். அந்த சுபாவம் உள்ள, அந்த எண்ணங்கள் உள்ள மனிதனை அல்ல ஆண்டவரே, நான் என்னை பார்க்கிறேன். அந்த மனிதன் மரித்து விட்டான். பாவ சுபாவத்தின் மனிதன் மரித்து விட்டான். என்னுடைய வாழ்கிறதான வாழ்க்கை ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கையாக மாற வேண்டும். இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் மன்னிக்க முடியாததான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். சில வேளைகளில் பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்ததான தவறுகள் நிமித்தமாக மன்னிக்க முடியாமல் குறைகளோடு கூட இருக்கலாம். இந்த நேரத்தில் தாழ்மையோடு கூட இரக்கத்தோடு கூட ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். எங்களுக்குள்ளாக இனிமேல் கிறிஸ்துவினுடைய
காரியங்கள் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய எண்ணங்கள், அவருடைய இலக்குகள் எங்களுக்கு மேலாக வர வேண்டும். நாங்கள் விடுதலையாகும் இந்த நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம், அவர் எங்களோடு கூட இடைப்படுகிறதான கர்த்தர். அவர் நல்லவர். சடங்காச்சார பிரமாணங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை முழுமையாக தாழ்த்துவோம். சவுல் எப்படி பவுலாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா கர்த்தருடைய கரத்திலே. ஹல்லேலூயா. நாங்கள் எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். இந்த வேளையிலும் கூட சில நேரங்களில் நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் இவ்வளவு காலமாக நான் இன்னும் ஒரு சில சம்பிரதாய பிரமாணத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு இருந்தேன். இனிமேல் நான் கர்த்தருக்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறவர்கள் உடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. பார்க்கலாம், கர்த்தர் எங்களுடைய ஜீவியங்களில் இருக்கிறார். கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறவர். சிலுவையை பார்க்கும் பொழுது ஒரு அடையாளமாக மாத்திரம் அல்ல, அதில் இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை மாற்றம் எனக்குள்ளாக இருக்கிறது என்கிறதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். இனிமேல் அந்த பவுல் சொன்னதை போல, இனிமேல் நான் அல்ல, நீரே எனக்குள்ளாக வாழ்கிறீர், நீரே எனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உண்மையாக ஒப்பு கொடுப்போம். எங்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் உதறி தள்ளுவோம். எங்களுடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் அந்த மூப்பர்கள் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தன்னுடைய கிரீடங்கள் எல்லாவற்றையும் கழற்றி அவருடைய பாதத்தின் அடியிலே வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து தொழுது கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வம் நீர். உமக்கு முன்பதாக இந்த பெருமைகள், இந்த உயர்வுகள், இந்த மேன்மைகள், என்னிடத்தில் இருக்கிறவைகள் எதுவுமே ஆண்டவரை தகாது. உம்மை தொழுது கொள்ளுகிறது மாத்திரமே மேன்மையானது என்று சொல்லி தொழுது கொள்ளுகிறார்கள். மனிதர்களாகிய நாங்களும் திருச்சபையாக ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். குயவனே உம் கையில் களிமண்ணா அர்ப்பணிப்போமா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்லுவோமா வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து. குயவனே உம் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. ஒப்பு கொடுப்போம். என்னை தருகிறேன் இயேசுவே, தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை சேவைக்காய் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போல் உம் சேவைக்காய் என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போல் எனக்காக வாழாமல் உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே
உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, நீர் எனக்காக பரத்திலிருந்து சுவாமி எல்லாவற்றையும் அர்ப்பணித்து மகிழ்ந்த மாட்சிமை மகிமை சுவாமி அந்த உயர்ந்த தலம் சுவாமி அந்த யாரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுங்க தெய்வம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அது எல்லாத்தையும் விட்டு விட்டு சிலுவைக்காகவே பூமிக்கு வந்து சுவாமி அந்த புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு கொடுத்து சுவாமி அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான அந்த அதிகாரத்தை கொடுத்து சுவாமி நீர் செய்த தியாகத்துக்காக சுவாமி நீர் செய்த அந்த அர்ப்பணிப்புக்காக அந்த பலிக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சிலுவை எங்களுக்கு முன்பதாக காணும் பொழுது அந்த காட்சியை நாங்கள் உணரத்தக்கதாக நாங்கள் உணர்வர்களாக சுவாமி எங்களுடைய வாழ்க்கை இன்னும் சுவாமி அர்ப்பணிக்க முடியாத தன்மைகளிலிருந்து விட்டு விலகி சிலுவைக்கு மனித்தவனாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான அந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில சுவாமி யாராகிலும் மனவேதனையோடு மன போராட்டங்களோடு குழப்பங்களோடு சில சிந்தனைகளில் வெளியே வர முடியாத நிலைமையில மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களை சுவாமி நீர் செய்த தியாகத்தை நினைத்து சுவாமி நாம் வெளியே வரத்தக்கதான இந்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. நன்மையின் கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது என்னுடைய தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசம் இரக்கமும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் என்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.